கன்னியாகுமரி மாவட்டத்துல என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்டு ஒரு மேடம் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. கூடவே ஒரு வீடியோ லிங்க் இருக்குது. அந்த லிங்கை ஓபன் பண்ணா அட்வொகேட் நெல்சன் அவர்கள் பேசிட்டு இருந்தாரு. அவர் வீட்டுல நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் அத்துமீறி நுழைஞ்சி கொலைவெறி தாக்குதல் நடத்தின பத்தி அந்த வீடியோல பேசியிருந்தாரு. சோ இந்த மேடம் கேட்ட கேள்வியோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல வாள் எடுத்து வெட்டி அரிவாள் எடுத்து வெட்டுற இந்த விஷயம் எல்லாம் ஒளிஞ்சி பல வருடங்கள் ஆச்சு. ஆனா புதுசா இப்ப இந்த நாம் தமிழர் கட்சி இந்த அறிவாலயம் தூக்கிட்டு ஒருத்தரை வெட்டி கொலை செய்கிற அளவுக்கு துணிஞ்சு, அதுவும் வீட்டுல அத்துமீறி போயிருக்காங்க. எவ்வளவு ஒரு துணிகரமான செயல் அப்படின்னு யோசித்து பாருங்க. சோ இந்த நாம் தமிழர் கட்சி எப்படிப்பட்ட கட்சின்னு இனி நம்ம எல்லாருமே பேசணும். எனக்கும் இவங்களை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும். நான் பேசாம இருந்தேன். நெல்சன் அவர்கள் போடுற வீடியோல எல்லாமே ப்ரூஃபோட போடுவாரு. ஆனா எங்கிட்ட ப்ரூஃப் இல்ல, அதான் பிரச்சனை. சோ பத்மநாபம் தொகுதியில தான் நான் இருக்கேன். இங்க சில நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் இருக்காங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னா, திடீர்னு கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடுறது மாதிரி போய் போராடுவாங்க. அப்புறம் திடீர்னு காணாம போயிடுவாங்க. என்னடா இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு, அங்க ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஆனா போராட்டம் மட்டும் பயங்கரமா இருக்குன்னு பார்த்தா, மக்கள் எல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த விஷயங்கள் வெளியே வரும்போது தான் சொல்றாங்க, இவனுங்க பெட்டி தேவைப்படும் போது வந்து போராடுவானுங்க. பெட்டி சம்பந்தப்பட்ட இடத்துல இருந்து வந்த உடனே வாங்கிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறது. இது மட்டும் இல்லாம பல இடங்கள்ல இந்த லாரி விபத்து எல்லாம் நடக்குது இல்ல, இந்த கனிம வள லாரி விபத்து, இங்கே இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க ஆளா போய் நிப்பாங்க. அப்ப அந்த வீடியோவை பாக்குறவங்களுக்கு தோணும், பாரு நாம் தமிழர் கட்சி எவ்வளவு குயிக்கா போயிட்டு எவ்வளவு நியாயம் பேசுறான் அப்படின்னு தோணும். ஆனா அந்த நியாயத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்னன்னா, இவன் காம்ப்ரமைஸ் ஆகி சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட பணத்தையும் வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. இவங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. உடனே இப்ப நான் இதை பேசின உடனே இந்த நாம் தமிழர் கட்சியோட சிங்கிகள் ப்ரூஃப் இருக்கான்னு கேட்பாங்க. நான் உங்களுக்கு கிளியரா ஒரு விஷயத்த சொல்றேன். நீங்க பெட்டி வாங்கலன்னு ப்ரூஃப் பண்ணுங்க. என்னட்ட ப்ரூஃப் இல்ல, ஓகே. ஆனா வாங்கல, நாங்க பெட்டி வாங்கல, காம்ப்ரமைஸ்ங்கிற பேர்ல ஏமாத்தி மக்கள்கிட்ட பணம் பறிக்கல, நல்லா இருக்கிற குடும்பங்கள்ட்ட சண்டையை தூண்டி விட்டு அவங்கள்ட்ட நாங்க பணம் பறிக்கல அப்படின்னு முடிஞ்சா நீங்க ப்ரூஃப் பண்ணி காட்டுங்க. இந்த தமிழகத்துல இந்த நாம் தமிழர் கட்சி என்னைக்கு இருந்தாலும் அது ஒரு அழிவு பாதையா தான் இருக்கும். நாம் தமிழர் கட்சியில நிறைய தொண்டர்கள் எல்லாரும் மோசமானவங்க கிடையாது. நிறைய பேரு இது ஒரு நல்ல கொள்கை உள்ள கட்சின்னு நினைச்சு போயிட்டு இருக்காங்க. ஆனா இதோட பேக்ரவுண்ட்ல சைலண்டா ஒரு சில முக்கிய நிர்வாகிகள் பணத்துக்காக தேவையில்லாத நிறைய விஷயத்தை பார்த்துட்டு இருக்காங்க. சோ இந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள்கிட்ட எப்பவுமே எச்சரிக்கையா இருங்க. மிக முக்கியமா நெல்சன் அவருக்கு நடந்த இந்த தாக்குதலை நம்ம எல்லாரும் ஒருமிச்சு இதை கண்டிப்பா வன்மையா கண்டிக்கணும். அதுக்கு காரணம் என்னன்னா, நல்லா யோசித்து பாருங்க. இந்த டிஎம்கே கட்சி பண்ற ஊழல்கள் எவ்வளவு விஷயத்தை நாம அடிக்கடி சொல்லிட்டே இருக்கோம். பேப்பர்ல வர செய்திகளை பார்த்து அது ஒரு ப்ரூஃபோட நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்ன வரைக்கும் டிஎம்கே கட்சியில இருந்து யாரும் நம்மளை மிரட்டுறதும் கிடையாது, நம்மளை எதுவும் சொல்றதும் கிடையாது. அவங்க அதை கருத்தா எதிர்கொள்வாங்க, திருப்பி ஒரு கருத்தா பேசுவாங்க. ஆனா இந்த நாம் தமிழர் கட்சி அறிவா எடுத்துட்டு